Hello everyone, welcome back to Eminence. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது CMA Final Group 4க்கான கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ். ஸோ டிசம்பர் 2023லையும் ஜூன் 2024லையும் எந்தெந்த சாப்டர்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எத்தனை மார்க்ஸுக்கு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத தான் அனலைஸ் பண்ணி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது ஏன் பர்டிகுலராக இந்த டிசம்பர் 2023 அண்ட் ஜூன் 2024 மட்டும் எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூன் 2023ல நடந்த எக்ஸாமில் டிஃப்ரெண்ட்டான பேப்பர் பேட்டர்ன் இருந்தது. பட் இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்கிற பேப்பர் பேட்டர்ன் அப்படிங்கிறது இந்த ரெண்டு எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர் பேட்டர்னோட தான் சிமிலராக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பேப்பர் பேட்டர்ன் மட்டும்தான் நம்ம இப்போ அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது வரைக்கும் ஜாயின் பண்ணல அப்படின்னு சொன்னால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேப்பர் காஸ்ட் ஆடிட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆடிட், பேப்பர் நம்பர் 17. ஸோ எல்லா பேப்பர்லேயுமே ஜென்ரலாக சொல்கிறது ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஏ அப்படிங்கிறது MCQ 30 மார்க்ஸுக்கு இருக்கும். பேலன்ஸ் இருக்கிற 70 மார்க் அப்படிங்கிறது டெஸ்கிரிப்டிவ் கொஸ்டினாக இருக்கும். 14 மார்க் கொஸ்டின் ஒரு 7 கொஸ்டின் கொடுப்பாங்க. அதுலேருந்து நம்ம ஒரு 5 கொஸ்டின் மட்டும் செலக்ட் பண்ணி அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேப்பர் நம்பர் 17 அண்ட் 20ல் மட்டும் சூஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் லாஸ்ட் ஒரு 5 கொஸ்டின் கேஸ் ஸ்டடி பேஸ்ட் MCQவாக இருக்கும். இது டிசம்பர் 2023 டேர்மில் இல்லை, இப்போ ஜூன் 2024லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிசம்பர் 2023 டேர்ம் காஸ்ட் ஆடிட் பேப்பரில் எந்தெந்த சாப்டர்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது சூஸு 15 கொஸ்டின் 30 மார்க்ஸுக்கு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷன் பி. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவங்க கேட்டிருக்கிறது பெனிஃபிட்ஸ் ஆஃப் காஸ்ட் ஆடிட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பேசிக் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க, சாப்டர் நம்பர் 1. அடுத்த கொஸ்டின் நார்மல் கெப்பாசிட்டி இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி ஆஸ் டிஃபைன்ட் இன் ஃபார்ம் CRA 1 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது காஸ்ட் ஆடிட் ரூல்ஸ் சாப்டர் நம்பர் 2லேருந்து கேட்டிருக்காங்க. தேர்ட் கொஸ்டின் ஏ, அதில் வந்து ப்ரொசீஜர் ஃபார் அப்பாயின்மெண்ட் அண்ட் ஃபிக்ஸேஷன் ஆஃப் ரெம்யூனரேஷன் ஆஃப் காஸ்ட் ஆடிட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து காஸ்ட் ஆடிட்டர் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க, சாப்டர் நம்பர் 3. நெக்ஸ்ட்டு 3 சப்டிவிஷன் பியில் அவங்க கேட்டிருக்கிறது இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் டு பி கன்சிடர்ட் ஃபார் பிளானிங் காஸ்ட் ஆடிட் அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து காஸ்ட் ஆடிட் ப்ரோக்ராம் சாப்டர் நம்பர் 6லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் அவங்க கேட்டது எல்லாமே காஸ்ட் ஆடிட் சாப்டர்லேருந்து தியரி கொஸ்டின்ஸ். அதுக்கு அடுத்து அவங்க கேட்குறது காஸ்ட் ஆடிட்லேருந்து சில சம்ஸ் கேட்குறாங்க. இதில் லேண்டட் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் CIS சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க, சாப்டர் நம்பர் 4. அடுத்து 4B, இதுவுமே காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 7லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே CISலேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் சாப்டர் நம்பர் 4 தான். அடுத்து 5Aலையும் ஒரு சம் தான் கேட்டிருக்காங்க. பட் இந்த சம் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்லேருந்து இல்லை, இது வந்து காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஆடிட் ரூல்ஸ் அந்த சாப்டர் நம்பர் 2லேருந்து தான் இந்த சம் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு 4 கொஸ்டின் தேரி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இருக்கிறதுல ஒரு 3 கொஸ்டின் ப்ராப்ளமாக கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ரூல்ஸ் சாப்டர்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்தது அவங்க 5Bயில் கேட்குறது ஃபாரன்சிக் ஆடிட் சாப்டர்லேருந்து கேட்குறாங்க. ஸோ காஸ்ட் ஆடிட் அப்படிங்கிறது மேலே இருக்கிற கொஸ்டினோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அவங்க கேட்குறது எல்லாமே மேனேஜ்மெண்ட் ஆடிட்டில் கேட்குறாங்க. மேலே ஒரு 4 தியரி அண்டு 3 சம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து டோட்டலாக ஒரு 7 கொஸ்டின்ஸ் வந்து காஸ்ட் ஆடிட்லேருந்து கேட்டுட்டாங்க. இப்போ பேலன்ஸ் இருக்கிற 7 கொஸ்டின் மேனேஜ்மெண்ட் ஆடிட்லேருந்து கேட்குறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் அவங்க கேட்டிருந்தது ஃபாரன்சிக் ஆடிட் சாப்டர்லேருந்து கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 6Aல மேனேஜ்மெண்ட் ஆடிட் பேசிக்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 6Bயில் சைபர் செக்யூரிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் ஃபாரன்சிக்ஸ், இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அண்ட் செக்யூரிட்டிஸ் ஆடிட் அந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்தது அவங்க கேட்டிருக்கிறது மேனேஜ்மெண்ட் ஆடிட்லேருந்து ஒரு சம். இந்த சம் மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட்டிங் இஷ்யூஸ் அண்ட் அனாலிசிஸ் அந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது பெர்சனல் டெவலப்மெண்ட் எப்படி எவால்வேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது மேனேஜ்மெண்ட் ஆடிட் இன் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சாப்டர் இருக்கும்ல, அந்த சாப்டர்லேருந்து கேட்டிருப்பாங்க. அடுத்தது 8Aல நெசசிட்டி ஆஃப் இன்டர்னல் ஆடிட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இன்டர்னல் கண்ட்ரோல் அண்ட் இன்டர்னல் ஆடிட் அந்த சாப்டர்லேருந்து கேட்ட ஒரு கொஸ்டின். லாஸ்ட் கொஸ்டின் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்கான ஆடிட் பற்றி கேட்டிருக்காங்க. இது ஆடிட் ஆஃப் டிஃப்ரெண்ட் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் அந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. டோட்டலாக இந்த பேப்பரில் 7 கொஸ்டின் காஸ்ட் ஆடிட்லேயும் 7 கொஸ்டின் மேனேஜ்மெண்ட் ஆடிட்லேருந்தும் கேட்டிருக்காங்க. அடுத்தது ஜூன் 2024 எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். இதுலேயும் ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஏல ஃபுல் அண்ட் ஃபுல் MCQ. அதில் ஃபர்ஸ்ட் ஒரு 10 கொஸ்டின்ஸ் டைரக்ட் கொஸ்டினாக இருக்கும். பேலன்ஸ் இருக்கிற ஒரு 5 கொஸ்டின் கேஸ் பேஸ்ட் MCQவாக கேட்டிருக்காங்க. ஸோ பி சப்டிவிஷனில்
ஒரு கேஸ் கொடுத்து அதை பேஸ் பண்ணி ஒரு 5 MCQ கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷன் பி டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்கோப் ஆஃப் காஸ்ட் ஆடிட் கேட்டிருக்காங்க. இதுவுமே பேசிக் சாப்டர்லேருந்து கேட்ட ஒரு கொஸ்டின் தான். அடுத்து 2Bயில் நார்மல் ப்ரைஸ்னால் என்ன, CRA 1லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ரூல்ஸ் சாப்டர்லேருந்து கேட்ட ஒரு கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் 3A. இதில் ஒரு காஸ்ட் அக்கௌண்டண்ட்டை KMPயாவோ இல்லை இண்டிபெண்ட் டைரக்டராகவோ அப்பாயிண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் காஸ்ட் ஆடிட்டர் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க, சாப்டர் நம்பர் 3. அடுத்தது XBRL ஃபைல் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் கேட்டிருக்காங்க. இது காஸ்ட் ஆடிட்டுடைய லாஸ்ட் சாப்டர் ப்ரிப்பரேஷன் அண்ட் ஃபைலிங் ஆஃப் காஸ்ட் ஆடிட் ரிப்போர்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. லாஸ்ட் பேப்பரில் சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டின் தியரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது எந்தெந்த சாப்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. அடுத்து இருக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாமே சம்ஸு காஸ்ட் ஆடிட்டில். 4Aல அவங்க கேட்டிருக்கிற சம் க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இது காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டினில் CAS 4லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் CISலேருந்து கேட்ட ஒரு கொஸ்டின் தான். 5Aல அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின் ரீகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. இது காஸ்ட் ஆடிட் ரூல்ஸ் சாப்டர்லேருந்து கேட்ட ஒரு கொஸ்டின். காஸ்ட் ஆடிட்டில் டோட்டலாக 7 கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. 4 கொஸ்டின் தியரி அண்ட் 3 கொஸ்டின் ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் ஆடிட் ஸ்டார்ட் ஆகும்போது லாஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் சொன்ன மாதிரியே இங்கே ஃபர்ஸ்ட்டு கேட்டிருக்கிற கொஸ்டின் ஃபாரன்சிக் ஆடிட்லேருந்து கேட்டிருக்காங்க. 6Aல மணி லாண்ட்ரிங் வச்சு கேட்டிருக்காங்க. இது லாஸ்ட் சாப்டர் ஆன்டி மணி லாண்ட்ரிங் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 6Bயில் டாப் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆடிட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பேசிக்ஸ் சாப்டர்லேருந்து கேட்ட ஒரு கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆடிட் அப்ரோச் கேட்டிருக்காங்க. இது இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அண்ட் செக்யூரிட்டி ஆடிட் அந்த சாப்டர்லேருந்து கேட்ட ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட்டு ப்ரொடக்டிவ் எஃபிஷியன்சி அலோகேட்டிவ் எஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட்டிங் இஷ்யூஸ் அந்த சாப்டர்லேருந்து கேட்ட ஒரு கொஸ்டின். 8Aல இன்டர்னல் கண்ட்ரோலோடைய அடிக்வசி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது இன்டர்னல் கண்ட்ரோல் அண்ட் இன்டர்னல் ஆடிட் சாப்டர்லேருந்து கேட்ட கொஸ்டின் தான். லாஸ்ட் கொஸ்டின் செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஆடிட் பற்றி கேட்டிருக்காங்க. இது ஆடிட் ஆஃப் டிஃப்ரெண்ட் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் சாப்டர்லேருந்து கேட்ட ஒரு கொஸ்டின். டோட்டலாக மேனேஜ்மெண்ட் ஆடிட்லேருந்து ஒரு 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக மேனேஜ்மெண்ட் ஆடிட் அப்படிங்கிறது 50% மார்க்குக்கும், காஸ்ட் ஆடிட் அப்படிங்கிறது 50% மார்க்குக்கும் அப்படின்னு சொல்லி பிரித்து கரெக்டாக 50% 50% அப்படின்னு சொல்லி தான் கொஸ்டின் பேப்பர் வருது. டோட்டலாக 7 கொஸ்டின்ஸ் 14 மார்க்குக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம். காஸ்ட் ஆடிட்டில் பேசிக்கில் 2 எக்ஸாம்லேயுமே கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகியிருக்கு. அதே மாதிரி ரூல்ஸ் சாப்டர்லேருந்து 2 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. காஸ்ட் ஆடிட்டர் சாப்டரில் 2லேயுமே வந்திருக்கு. அதே மாதிரி காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் 2 கொஸ்டின் பேப்பர்லேயுமே இருக்குது. பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 3 சாப்டர்லேருந்து ஏதாவது ஒரு சாப்டரில் ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்குறாங்க. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் ஆடிட்டில் பேசிக்ஸ் அண்டு ரிப்போர்ட்டிங் இஷ்யூஸ் இந்த 2 சாப்டர்லேயும் 2 கொஸ்டின் பேப்பர்லேயும் கொஸ்டின் வந்திருந்தது. சாப்டர் நம்பர் 11ல் December 23 மட்டும் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆடிட், அதே மாதிரி இன்டர்னல் ஆடிட், டிஃப்ரெண்ட் சர்வீஸ் ஆர்கனைசேஷன், ஃபாரன்சிக் ஆடிட் இந்த 4 சாப்டர்லேயும் 2 கொஸ்டின் பேப்பர்லேயுமே கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆன்டி மணி லாண்ட்ரிங்லேருந்து June 24 மட்டும் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பேப்பர் நம்பர் 17 பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேப்பர் நம்பர் 18 CFR. இதுலேயும் எப்பவும் போல் செக்ஷன் A ஃபுல்லாக MCQ 15 கொஸ்டின் 2 மார்க் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும், டோட்டலாக 30 மார்க்ஸ். அடுத்து செக்ஷன் Bயில் டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின் கேட்குறாங்க. 14 மார்க் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம 5 கொஸ்டின் அட்டன் பண்ண போகிறோம். 2Aல அவங்க கேட்டிருக்கிறது லீஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. IND-AS 116லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 2Bயில் இம்பேர்மெண்ட் லாஸ் வச்சு கேட்டிருக்காங்க. இது IND-AS 36லேருந்து கேட்டிருக்காங்க. 3Aல அவங்க கேட்டிருக்கிறது ரெவன்யூ ரெகக்னிஷன் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து IND-AS 115ல் வரும், ரெவன்யூ ஃப்ரம் கான்ட்ராக்ட் வித் கஸ்டமர்ஸ். 3Bயில் குட்வில் ஆர் ஷேர் வேல்யூவேஷன் அதை பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் வருது. ஸோ இங்கே வேல்யூ ஆஃப் குட்வில் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் 4Aல ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
அடுத்த கொஸ்டின் 4B இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க 4B. நெக்ஸ்ட்டு 5 அப்படிங்கிறது டோட்டல் 14 மார்க் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அக்விசிஷனுக்கு அப்புறம் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது இண்டேஎஸ் 103லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் 6th கொஸ்டினும் 14 மார்க் கொஸ்டினாக தான் கேட்டிருக்காங்க. இது கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. இது இண்டேஎஸ் 110லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 7th கொஸ்டின் ஏ சப்டிவிஷனில் அவங்க கேட்டிருக்கிறது வேல்யூ ஆடட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. இது ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. இதுலேயே சப்டிவிஷன் பியில் இன்டகிரேட்டட் ரிப்போர்ட்டிங் கேட்டிருக்காங்க. இதுவும் இந்த சேம் சாப்டர்லேருந்து தான் கேட்டிருக்காங்க, ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங். அடுத்து 8th கொஸ்டினில் ஏ அண்ட் பி கவர்மெண்ட் அக்கௌண்டிங் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. சி கொஸ்டின் 4 மார்க்குக்கு இண்டேஎஸ் 103லேருந்து கேட்டிருக்காங்க. ஜூன் 2024லேயும் செக்ஷன் ஏ ஃபுல்லாக எம்சிக்யூ கேட்டிருக்காங்க. அடுத்து செக்ஷன் பியில் அதே மாதிரி சேம் 7 கொஸ்டின் கொடுத்து 5 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயும் 2Aல லீஸ்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. இண்டேஎஸ் 116லேருந்து கேட்டிருக்காங்க. 2Bயில் அவங்க கேட்டிருக்கிறது இன்டான்ஜிபிள் அசட் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ இண்டேஎஸ் 38லேருந்து இந்த கொஸ்டின் வந்திருக்கு. 3Aல இண்டேஎஸ் 113லேருந்து ஃபேர் வேல்யூ மெஷர்மெண்ட் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வரக்கூடிய 3B லாஸ்ட் எக்ஸாமில் பார்த்த மாதிரியே இதுலேயும் ஷேர் வேல்யூவேஷன் குட்வில் வேல்யூவேஷன் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. 4Aல லாஸ்ட் கொஸ்டினில் சொன்ன மாதிரியே இதுலேயும் ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு தான் கேட்டிருக்காங்க. 4Bலையும் சேம் தான், இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு கேட்டிருக்காங்க. இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கொஸ்டின். அடுத்து வரக்கூடிய 5 and 6ம் சேம் தான். 5th கொஸ்டின் டோட்டலாக ஒரு 14 மார்க் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இது இண்டேஎஸ் 103லேருந்து கேட்டிருக்காங்க. 6th கொஸ்டின் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இண்டேஎஸ் 110லேருந்து கேட்டிருக்காங்க. இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் 14 மார்க் கொஸ்டின். 7Aல EVA கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. லாஸ்ட் கொஸ்டினில் வேல்யூ ஆடட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருந்தாங்க. பட் சேம் சாப்டர் தான், ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங். 7Bயும் சேம் சாப்டரில் தான் வந்திருக்கு, CSR வச்சு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 8A and Bயும் கவர்மெண்ட் அக்கௌண்டிங்லேருந்து ஒரு கொஸ்டின். 8Cலையும் இண்டேஎஸ் 103லேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 கொஸ்டின் பேப்பர் கம்பேர் பண்ணும்போது கொஸ்டின் நம்பர் 2Bயும் 3Aயும் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகியிருக்கு. மற்றபடி இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுமே மோரார்லெஸ் சேம் டாப்பிக்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து ஒரு 21 மார்க்ஸுக்கு கேட்டிருக்காங்க. அந்த 21 மார்க்ஸ் அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய எந்த இண்டேஸ்லேருந்து வேணால் வேறு காம்பினேஷனில் கேட்குறாங்க. அடுத்து ஷேர் வேல்யூவேஷனில் 2 எக்ஸாம்லேயுமே ஒரு 7 மார்க்ஸ் கேட்டிருந்தாங்க. ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேயும் அதே மாதிரி 2 எக்ஸாம்லேயும் 7 மார்க் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பிஸ்னஸ் காம்பினேஷன் அண்ட் ரீஸ்ட்ரக்சரிங்கில் டோட்டலாக 25 மார்க்ஸ் கேட்டிருந்தாங்க. இது எப்படின்னா ஒரு 14 மார்க் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு 7 மார்க்கு கேட்டிருந்தாங்க. 8Cயில் பிஸ்னஸ் காம்பினேஷன்லேருந்து ஒரு 4 மார்க் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே டோட்டலாக சேர்த்து ஒரு 25 மார்க்குக்கு பிஸ்னஸ் காம்பினேஷன் அண்ட் ரீஸ்ட்ரக்சரிங் சாப்டர்லேருந்து வருது. CFS சாப்டர்லேருந்து 14 மார்க் கொஸ்டின் 2 எக்ஸாம்லேயும் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி சாப்டர் நம்பர் 7 ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸில் 2 எக்ஸாம்லேயுமே 2 7 மார்க் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. டோட்டலாக 2 எக்ஸாம்லேயும் 14 மார்க்குக்கு கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் சாப்டர் கவர்மெண்ட் அக்கௌண்டிங், இது 2 எக்ஸாம்லேயுமே 10 மார்க்குக்கு கேட்டிருந்தாங்க. கொஸ்டின் நம்பர் 8ல் 2 5 மார்க் கொஸ்டினாக 2 எக்ஸாம்லேயும் கேட்டிருந்தாங்க. ஸோ டோட்டலாக 98 மார்க்ஸுக்கு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அடுத்தது பேப்பர் நம்பர் 19 இன்டைரக்ட் டேக்ஸ் லாஸ் அண்ட் ப்ராக்டிஸ். இதில் ஃபர்ஸ்ட்டு 30 மார்க்ஸுக்கு MCQ, எல்லா பேப்பர் மாதிரி தான் இங்கேயும். அடுத்து செக்ஷன் பியில் டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின். அதில் 2Aல அவங்க கேட்டிருக்கிறது காம்போசைட் சப்ளை மிக்சட் சப்ளை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இது பேசிக் கொஸ்டின் தான், இது சப்ளை அண்டர் GSTயில் வரும். அடுத்தது GSTR 3Bக்கான கான்டென்ட்ஸ் கேட்டிருக்காங்க. இது GST ரிட்டர்ன்ஸ் சாப்டர்லேருந்து கேட்ட ஒரு கொஸ்டின். 3Aல கிராஸ் வேல்யூ ஆஃப் சப்ளைஸ் கேட்டிருக்காங்க. இது எக்ஸம்ஷன் RCM எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் பேசிக் அப்படிங்கிறதுனால சப்ளை அண்டர் GSTயில் வரும். அடுத்து 3Bயில் ITCலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
காமன் கிரெடிட் கண்டுபிடிக்கிற மாதிரி. 4Bல கான்டென்ட்ஸ் ஆஃப் GSTR 9C கேட்டிருக்காங்க. இது ஆனுவல் ரிட்டர்ன் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து ரிலேட்டட் பர்சன் டிஸ்டிங் பர்சன் பற்றி கேட்டிருக்கிறதுனால இதுவும் பேசிக் தான், சப்ளை அண்டர் GSTயில் வரும். அடுத்து பிளேஸ் ஆஃப் சப்ளை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு 7 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 5Bல வேல்யூ ஆஃப் சப்ளை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு 7 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 6A அண்ட் B ரெண்டுமே சேர்த்து FTPலேருந்து 7 மார்க்குக்கு டோட்டலாக 14 மார்க்குக்கு கேட்டிருக்காங்க. 7Aல பேகேஜ் ரூல்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. 7Bல வேர் ஹவுசிங் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த ரெண்டுமே கஸ்டம்ஸ்லேருந்து கேட்ட கொஸ்டின். 8Aல அகெயின் GSTலேயே கேட்டிருக்காங்க. இது வேல்யூ ஆஃப் சப்ளை கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின். லாஸ்ட் கொஸ்டின் GST ரீஃபண்ட் கண்டுபிடிக்கிற மாதிரியான கொஸ்டின். டோட்டலாக இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு பார்த்தோம்னா 2 கொஸ்டின் கஸ்டம்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க, 2 கொஸ்டின் FTPலேருந்து கேட்டிருக்காங்க, பேலன்ஸ் இருக்கிற கொஸ்டின் எல்லாமே GSTலேருந்து கேட்டிருக்காங்க. ஜூன் 2024 எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் பார்க்கலாம். அதில் 2Aல அவங்க கேட்டிருக்கிறது இவே பில் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 2Bல QRMP ஸ்கீம் கேட்டிருக்காங்க. இதுவுமே ரிட்டர்ன்ஸ்லேருந்து கேட்ட ஒரு கொஸ்டின் தான். அங்கே GSTR 3B கேட்டிருந்தாங்க, இங்கே QRMP ஸ்கீம் கேட்டிருக்காங்க. 3A அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுலேயும் அதில் சொன்ன மாதிரியே எல்லாமே மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு கொஸ்டின். GST லயபிலிட்டி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பேசிக் அப்படிங்கிறதுனால சப்ளை அண்டர் GST சாப்டரில் வரும். நெக்ஸ்ட்டு B சப்டிவிஷனில் லாஸ்ட் எக்ஸாமில் காமன் கிரெடிட் கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இங்கேயுமே ITC எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஒரு ITC கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி கூட நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு 4Aல அவங்க கேட்டிருக்கிறது TCS சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். அடுத்ததில் மிக்சட் சப்ளையா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அட்வான்ஸ் ரோலிங் வச்சு அதுக்கு ஆன்சர் கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே சப்ளை அண்டர் GST பேசிக்கில் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் சாப்டரில் வரும். நெக்ஸ்ட்டு 5Aல டைம் ஆஃப் சப்ளைலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டிசம்பர் எக்ஸாமில் பிளேஸ் ஆஃப் சப்ளைலேருந்து கேட்டிருந்தாங்க. இந்த எக்ஸாமில் டைம் ஆஃப் சப்ளைலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 5Bல வேல்யூ ஆஃப் சப்ளைலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் எக்ஸாம்லேயும் இந்த கொஸ்டின் சப்டிவிஷனில் வேல்யூ ஆஃப் சப்ளை தான் கேட்டிருந்தாங்க. 6A அண்ட் B லாஸ்ட் இதில் சொன்ன மாதிரியே இங்கேயும் FTP தான் கேட்குறாங்க. 7A இதுவும் கஸ்டம்ஸ்லேருந்து கேட்ட ஒரு கொஸ்டின் தான். இது வேல்யூவேஷனை பேஸ் பண்ணிய ஒரு கொஸ்டின். ஸோ இது வேல்யூவேஷன்லேருந்து ஒரு கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் 7B இதுவும் கஸ்டம்ஸ் வேல்யூவேஷன்லேருந்து கேட்ட ஒரு கொஸ்டின் தான். ஸோ அதில் பார்த்த மாதிரியே 7A and B கஸ்டம்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க, 6A and B FTPலேருந்து கேட்டிருக்காங்க. 8A இதுவும் அட்வான்ஸ் ரோலிங் பேஸ் பண்ணி மிக்சட் ஆர் காம்போசைட் சப்ளை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது சப்ளை அண்டர் GSTயில் வரும். 8B ஹைகோர்ட் டெசிஷன் வச்சு டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு கேஸ்லா கொஸ்டின் அப்படிங்கிறதுனால இது ஜென்ரலாக கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை சப்ளை அண்டர் GSTயில் நான் எடுத்துக்கிறேன். ஓவராலாக இந்த பேப்பரில் டிசம்பர் 23ல் சப்ளை அண்டர் GSTலேருந்து 21 மார்க்கு கேட்டிருக்காங்க. ஜூன் 24ல் 28 மார்க்கு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி டைம் ஆஃப் சப்ளை ஜூன் 24லையும் பிளேஸ் ஆஃப் சப்ளை டிசம்பர் 23லையும் கேட்டிருக்காங்க. அடுத்து வேல்யூவேஷனில் டிசம்பர் 23ல் 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஜூன் 24ல் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ITCயில் 2 எக்ஸாம்லேயுமே ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஜூன் 24ல் TCS அண்ட் இவே பில்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. டிசம்பர் 23ல் ரீஃபண்ட் ஆனுவல் ரிட்டர்ன் இது ரெண்டுலேயும் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதை தவிர GST ரிட்டர்ன் சாப்டரில் காமனாக 2 எக்ஸாம்லேயுமே ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா GST போர்ஷன்லேருந்து 70 மார்க்ஸுக்கு கொஸ்டின் வந்திருக்கு. பேலன்ஸ் இருக்கிற 28 மார்க்ஸ் கஸ்டம்ஸ் அண்ட் FTPயில் பிரித்து கொடுத்துருக்காங்க. டிசம்பர் 23ல் பேக்கேஜ்லேயும் பாண்ட்லேயும் அதாவது வேர் ஹவுஸ்லேயும் 2 கொஸ்டின் வந்திருந்தது. ஆனால் ஜூன் 24ல் வேல்யூவேஷனில் 14 மார்க்ஸுக்கு ஒரு கொஸ்டின் வந்திருந்தது. அதாவது 7 மார்க் ஈச் அப்படின்னு சொல்லி 2 கொஸ்டின் வந்திருந்தது. லாஸ்ட்டாக FTPயில் 2 எக்ஸாம்லேயுமே 14 மார்க்ஸுக்கு கொஸ்டின் வந்திருக்கு. லாஸ்ட் பேப்பர் நம்பர் 20. இதில் 20A BC 3 பேப்பர் இருக்குது. ஃபர்ஸ்ட் A SPMBB பார்க்கலாம், அதுக்கப்புறம் BNC பார்க்கலாம். இதுலேயுமே ஃபர்ஸ்ட் 30 மார்க்ஸுக்கு MCQ வரும். செக்ஷன் Bயில் கொஸ்டின் நம்பர் 2Aல CRM கேட்டிருக்காங்க. CRM இன்ட்ரடக்ஷன் சாப்டரில் வரும். ஸோ இது ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க.
செகண்டு மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அதாவது எம்ஐஎஸ் பற்றி கேட்டிருக்காங்க. எம்ஐஎஸ் மாடியூல் நம்பர் 2ல் வரும். ஸோ இது செகண்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. தேர்டு கொஸ்டின், தேர்டு ஏல டிஃப்ரென்சியேஷன் வச்சு கேட்டிருக்காங்க. இது எக்கனாமிக் எஃபிஷியன்சி ஆஃப் த ஃபர்ம் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ சாப்டர் நம்பர் 3லேருந்து கேட்டிருக்காங்க. இது 3Bயில் என்டர்பிரைஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க் கேட்டிருக்காங்க. இது சாப்டர் நம்பர் 4 ERMல வரும். 4Aல அவங்க கேட்டிருக்கிறது டியூபாண்ட் அனாலிசிஸ் கேட்டிருக்காங்க. டியூபாண்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது மாடியூல் நம்பர் 2ல் தான் வரும். ஸோ அகெயின் செகண்ட் சாப்டர்லேருந்து இன்னொரு கொஸ்டின் வருது. அதில் செகண்ட் சப்டிவிஷன் 4Bயில் இசட் ஸ்கோர் கேட்டிருக்காங்க. இது கார்பரேட் ஃபெயிலியர்லேருந்து கேட்டிருக்காங்க. இதுவும் ERM சாப்டர் நம்பர் 4லேருந்து தான் கேட்டிருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 5A. இந்த கொஸ்டின் ஒரு ஜென்ரலான கொஸ்டினாக தான் கேட்டிருக்காங்க. கார்டன் மாடல் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது நான் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் வேல்யூவேஷன் சாப்டர் நம்பர் 1ல் எடுத்துக்கிறேன். அதாவது பிஸ்னஸ் வேல்யூவேஷனில் சாப்டர் நம்பர் 1 ஃபண்டமெண்டல்ஸில் எடுத்துக்கிறேன். அடுத்த கொஸ்டின் 5B, சேட் மெசேஜிங் ஆப்பை வேல்யூ பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இது பிஸ்னஸ் வேல்யூவேஷன் மெத்தட்ஸ் அண்ட் அப்ரோச் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. சாப்டர் நம்பர் 7லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 6Aல அவங்க கேட்டிருக்கிறது வேல்யூ ஆஃப் பில்டிங் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வேல்யூவேஷன் ஆஃப் ரியல் எஸ்டேட். ஸோ வேல்யூவேஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் சாப்டரில் இது வரும். சாப்டர் நம்பர் 8. இந்த கொஸ்டின் புக்கில் இருக்கிற அதே கொஸ்டின் தான். அது மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன் சாப்டரில் இதே கொஸ்டின் புக்கில் இருக்குது. ஸோ இது சாப்டர் நம்பர் 9. அடுத்து 7A, இதுவும் மெர்ஜர் வச்சு தான் கேட்டிருக்காங்க. 7B அக்விசிஷன் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே சேம் சாப்டர்லேருந்து தான் வந்திருக்கு. இதுவும் சாப்டர் நம்பர் 9லேருந்து தான் வருது. 8A, இந்த கொஸ்டினும் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஸோ இதுவும் சாப்டர் நம்பர் 9. 8Bயில் கேட்டிருக்கிற கொஸ்டினும் புக் கொஸ்டின் தான். இதுவும் சாப்டர் நம்பர் 9லேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக சாப்டர் நம்பர் 9லேருந்து அதுவும் புக் சம்ஸு டோட்டலாக 5 சம்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த பேப்பரில் டோட்டலாக ஃபர்ஸ்ட்டு இருக்கிற 3 கொஸ்டின் SPMலேயும் பேலன்ஸ் இருக்கிற 4 கொஸ்டின்ஸ் எல்லாமே பிஸ்னஸ் வேல்யூவேஷன்லேயும் கேட்டிருக்காங்க. அடுத்து ஜூன் 2024க்கான கொஸ்டின் பார்க்கலாம். இதில் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒரு கேஸ் சினாரியோ கொடுத்து அதை பேஸ் பண்ணி MCQ ஒரு 5 கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கப்புறம் செக்ஷன் B, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் சாப்டர் நம்பர் 2லேருந்து கேட்டிருக்காங்க, பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு. அடுத்து 2Bயில் 6 சிக்மா அண்ட் TQM இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. இதுவும் சாப்டர் நம்பர் 2லேருந்து கேட்ட ஒரு கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் 3Aல லாஸ்ட் பேப்பரில் சொன்ன மாதிரியே சாப்டர் நம்பர் 3 எக்கனாமிக் எஃபிஷியன்சி ஆஃப் த ஃபர்ம் சாப்டர்லேருந்து ஒரு 7 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது சாப்டர் நம்பர் 3. அடுத்து வேல்யூ அட் ரிஸ்க், இது சாப்டர் நம்பர் 4 ERMலேருந்து கேட்டிருக்காங்க. லாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்லேயும் 3Bயில் ERM வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்து 4Aல லாஸ்ட் கொஸ்டினில் கேட்ட மாதிரியே இங்கேயும் டியூபாண்ட் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ இது சாப்டர் நம்பர் 2 டியூபாண்ட். அடுத்த கொஸ்டின் 4B, இது கார்ப்பரேட் ஃபெயிலியர்லேருந்து கேட்டிருக்கிற கொஸ்டின். ஸோ இது சாப்டர் நம்பர் 4. 5Aல அவங்க கேட்டிருக்கிறது என்டர்பிரைஸ் வேல்யூ. ஸோ இது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் வேல்யூவேஷனில் வரும். ஸோ பிஸ்னஸ் வேல்யூவேஷனில் சாப்டர் நம்பர் 1. 5B கொஸ்டின் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். இது பிஸ்னஸ் வேல்யூவேஷன் மெத்தட்ஸ் அண்ட் அப்ரோச் சாப்டர் நம்பர் 7லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 6A, இது வேல்யூவேஷன் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ் அந்த கொஸ்டினில் வந்திருக்கு. ஸோ அப்போ இது வேல்யூவேஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் சாப்டரில் வரும். சாப்டர் நம்பர் 8. 6B, இதில் எக்கனாமிக் வேல்யூ ஆடட் அப்ரோச் வச்சு வேல்யூ ஆஃப் த கம்பெனி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் அகெயின் சாப்டர் நம்பர் 7லேருந்து வரக்கூடிய ஒரு கொஸ்டின் தான், புக் சம் தான் இது. நெக்ஸ்ட்டு 7A, இது மெர்ஜர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ மெர்ஜர்லேருந்து கேட்டதுனால சாப்டர் நம்பர் 9.
அடுத்த கொஸ்டினில் டீல் ப்ரைஸ் ஃபார் அக்விசிஷன் கேட்டிருக்காங்க. இதுவும் சாப்டர் நம்பர் 9ல் வருது தான். 8A. இந்த கொஸ்டினில் கிரிட்டிக்கல் சக்ஸஸ் ஃபேக்டரும் பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டும் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ இது சாப்டர் நம்பர் 2ல் வரும், பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு. அடுத்து 8B. இந்த கொஸ்டின் மெர்ஜர் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இது சாப்டர் நம்பர் 9. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 23ல் SPM அப்படிங்கிறது 42 மார்க்கும், பிஸ்னஸ் வேல்யூவேஷனுக்கு 56 மார்க்கும் கொடுத்துருக்காங்க. அதே இது ஜூன் 24ல் ரெண்டுமே ஈக்குவலாக கேட்டிருக்காங்க. இன்ட்ரொடக்ஷன் சாப்டரில் டிசம்பர் 23ல் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஜூனில் கேட்கல. பட் சாப்டர் 2ல் டிசம்பர் 23ல் 14 தான் கேட்டிருக்காங்க. பட் ஜூன் 24ல் 28 மார்க்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 2 சாப்டருமே கிட்டத்தட்ட ஈக்குவலான மார்க்ஸுக்கு கேட்டிருக்காங்க. ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் வேல்யூவேஷனும் சேம் மார்க்ஸுக்கு கேட்டிருக்காங்க. வேல்யூவேஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸும் சேம் மார்க்ஸுக்கு கேட்டிருக்காங்க. பட் இந்த லாஸ்ட் சாப்டர் மெர்ஜர் அண்ட் அக்விசிஷனில் மட்டும் டிசம்பரில் அதிகமாக கேட்டிருக்காங்க. பட் ஜூனில் கொஞ்சம் கம்மியாக கேட்டிருக்காங்க. அடுத்த பேப்பர் நம்பர் 20. இந்த பேப்பரில் செக்ஷன் பியில் அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டினில் 2Aல ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க, 2Bயில் செகண்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க, 3A தேர்ட் சாப்டர், 3B ஃபோர்த்து சாப்டர், 4Aல ஃபிஃப்த்து சாப்டர். ஸோ வரிசையாக எல்லா சாப்டர்லேயும் ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே வந்திருக்காங்க. அடுத்து 4B வரும்போது அகெயின் தேர்ட் சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்த கொஸ்டின் 5A அப்படிங்கிறது ஒரு சம் கேட்குறாங்க, அது ஃபோர்த்து சாப்டர்லேருந்து கேட்குறாங்க. 5Bயில் சாப்டர் நம்பர் 6லேருந்து கேட்டிருக்காங்க. 6A அண்ட் 6B ரெண்டுமே 7th சாப்டர், 7A அண்ட் 7B 8th சாப்டர். லாஸ்ட்டாக 8th கொஸ்டினில் ஒரு சம்மும் ஒரு கேஸும் கொடுக்குறாங்க. இது எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயுமே இதே மாடலில் தான் ஃபாலோ ஆகியிருக்கு. இப்போ ஜூன் 24 பார்த்தாலும் ஃபஸ்ட்டு 2Aல ஃபஸ்ட் சாப்டரில் ஸ்டார்ட் ஆகி 4A வரைக்கும் வரிசையாக ஒவ்வொரு சாப்டர்லேயும் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, 5th சாப்டர் வரைக்கும். அடுத்து 4Bயில் அகெயின் தேர்ட் சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது. 5Aல அகெயின் 4th சாப்டர்லேருந்து ஒரு சம் வருது. 5Bயில் 6th சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அதே மாதிரி லாஸ்ட் பேப்பரில் சொன்ன மாதிரி 6th கொஸ்டின் ஃபுல்லாக 7th சாப்டர்லேருந்து வந்திருக்கு. 7A அண்ட் B 8th சாப்டர்லேருந்து வந்திருக்கு. அடுத்து லாஸ்ட்டு 8th கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சம்மும் ஒரு கேஸ் ஸ்டடியும் கொடுக்குறாங்க. ஸோ ஓவராலாக இந்த பேப்பரில் பார்த்தோம்னா எல்லா சாப்டர்லேயுமே ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. 2 எக்ஸாம்லேயுமே கிட்டத்தட்ட சிமிலரான ஒரு மார்க்ஸ் வெயிட்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க எல்லா சாப்டருக்கும். அதே மாதிரி லாஸ்ட்டாக கொஸ்டின் நம்பர் 8ல் ஒரு சம்மும் கேஸ் ஸ்டடியும் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக எல்லாமே சேர்த்தோன்னா 98 மார்க்ஸுக்கு கொஸ்டின் வந்திருக்கு. லாஸ்ட் பேப்பர் 20C. இந்த பேப்பர்லேயும் இப்போ இருக்கிற பேட்டர்ன் படி லாஸ்ட்டாக ஒரு கேஸ் ஸ்டடி பேஸ்ட் MCQ இருக்கும். அதுக்கப்புறம் செக்ஷன் பியில் டிசம்பர் 2023ல் கேட்டிருக்கிற கொஸ்டினில் கொஸ்டின் நம்பர் 2A அண்ட் B ரெண்டுமே சாப்டர் நம்பர் 1லேருந்து கேட்டிருக்காங்க. 3A அண்ட் 3B இது ரெண்டும் சாப்டர் நம்பர் 2லேருந்து கேட்டிருக்காங்க. 3B ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் சம் கேட்டிருக்காங்க. 4A அண்ட் 4B இது ரெண்டுமே தேர்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 5A அண்ட் 5B இது ரெண்டும் 4th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 6A 5th சாப்டர்லேருந்து, 6B 6th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 7A 7th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 7B 8th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் கடைசியாக இருக்கிற அந்த 8th கொஸ்டின் ஒரு கேஸ் ஸ்டடி கொஸ்டின். இது டோட்டலாக ஒரு 14 மார்க்ஸுக்கு கொடுக்குறாங்க. இதே மாதிரி தான் ஜூன் 24க்கான கொஸ்டின் பேப்பரும் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 2A அண்ட் B ரெண்டுமே ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 3A அண்ட் 3B ரெண்டுமே செகண்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அதில் 3B ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. 4A அண்ட் 4B தேர்ட் சாப்டர், 5A அண்ட் 5B 4th சாப்டர், 6A வந்து 5th சாப்டர், 6B 6th சாப்டர், 7A 7th சாப்டர், 7B 8th சாப்டர். இது எல்லாமே டிசம்பர் 23ல் நம்ம என்ன சொன்னோமோ அதே பேட்டர்ன் அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த லாஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8 இதுவும் கேஸ் ஸ்டடி கொஸ்டின் 14 மார்க்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது இந்த பேப்பரில் கிட்டத்தட்ட ஒரே பேட்டர்ன் தான் 2 எக்ஸாம்லேயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு சாப்டருக்கான வெயிட்டேஜ் அப்படிங்கிறது 2 எக்ஸாம்லேயுமே ஈக்குவலாக தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த 4 சாப்டரில்
2 7 மார்க் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி டோட்டலாக 14 மார்க்கு கேட்டிருக்காங்க 2 எக்ஸாம்லேயுமே. அடுத்து இருக்கக்கூடிய சாப்டர்லலாம் ஒவ்வொரு சாப்டர்லேயும் ஒவ்வொரு 7 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. இதை தவிர லாஸ்ட்டாக ஒரு கேஸ் ஸ்டடி கொஸ்டின் 14 மார்க்ஸுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே டோட்டலாக 98 மார்க்ஸ்க்கு கொஸ்டின் வருது. ஸோ இந்த வீடியோவில் இந்த லாஸ்ட்டு 2 எக்ஸாம்ஸில் எந்தெந்த சாப்டர்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு சாப்டர்லேயும் எவ்வளோ மார்க்ஸ் டோட்டலாக கொஸ்டின் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.